விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெப்பர் சிக்கனுக்கு எப்போவுமே மசாலா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருந்த சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அது கூட மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் சிக்கன் குக் ஆகிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். சிக்கனை மூடி போட்டு வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் குக் ஆகிடுச்சான்னு. சிக்கன் ஆஃப் குக்காக தான் இருக்குது, இன்னும் குக் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்துக்கிட்டு சிக்கனில் ஃபுல்லாக மசாலா செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு சிக்கனில் எல்லாம் மசாலா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் சேர்ப்பீங்கன்னா இன்னும் 1/2 ஸ்பூன் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் இன்னும் ஆஃப் குக் ஆகணும். அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடுறேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் குக் ஆகிடுச்சு. பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போது சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் என் ஸ்டைலில் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.